குக்கு பக்தி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் இருந்து குக்கு பக்தி சேனலில் உங்களுடன் நான் கலந்து கொள்ள இருக்கிறேன். வார பலன்கள், மாத பலன்கள், ஆன்மீகம் பற்றிய தகவல்கள், ஜோதிடத்தின் ரகசியங்கள், கிரக பெயர்ச்சிகள் எல்லாவற்றையும் இந்த சேனலின் வழியாக உங்களுடன் பேச இருக்கிறேன். தொடர்வோம். உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறேன். முதன்மையாக இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியை தொடங்குகிறேன். இந்த வாரத்தின் பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது, 12 ராசினருக்கும் எந்த கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்கள், அதன் காரணமாக எந்த விதமான பலன்களை 12 ராசினரும் காண இருக்கிறீர்கள் என்பதை பார்ப்போம். முதன்மையாக மேஷ ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்கப் போகிறது. இந்த வாரம் என்பது திங்கட்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரையில், ஜூன் மாதம் 8ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரையில் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். முதன்மையாக திங்கட்கிழமை உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். எடுத்த வேலைகள் வெற்றியாகும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியூர் பயணம் ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கும். செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நிதானமாக செயல்படுவது நன்மை உண்டாக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலை வரை உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். நன்மைகள் நடந்தேறும். சனிக்கிழமை காலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை, கையில் பணப்பழக்கம் இருக்கும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் சனி பகவான் 7.5 சனியுடைய பாதிப்பு என்பது இனி உங்களை நெருங்காது. அது மாதிரி சொல்லிடணும் உங்களுக்கு. ஏன்னா குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு கிடைக்குது. 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சஞ்சாரத்தின் காரணமாக இந்த 7.5 சனியுடைய தாக்கம் இவ்வளவு நாள் உங்கள்கிட்ட இருந்துச்சு. ஒரு பயம் இருந்தது, எல்லாவற்றிலும் தெளிவில்லாத நிலை இருந்தது, வீண் செலவுகள் ஏற்பட்டது. இப்போது குருவுடைய சுபத்துவம் என்பது சனி பகவானுக்கு கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் குரு பார்வை இருக்கிறது. அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்திற்கும் குரு பார்வை இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது இந்த வாரத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாவற்றிலும் ஆதாயம் காணக்கூடிய நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. குருவுடைய பார்வைகளால் உங்கள் வாழ்க்கை வளமாகும். ராகு 11ஆம் இடத்தில். அப்போ வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது, செல்வாக்கிற்கு குறைவு இருக்காது. எல்லா வகையிலும் நன்மைகளை காண முடியும். சுக்கிரனுடைய சஞ்சாரமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு யோகமாக இருக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை இருக்கிறது. புதன்கிழமைக்கு பிறகு ஒரு புதிய வாகனம் வாங்குகிற முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். இவையெல்லாம் இருந்தாலும் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் தேவை. குடும்பத்தினரை அனுசரித்து போவது நன்மை உண்டாக்கும். செவ்வாய் ஜென்ம ராசிக்குள்ள உற்சாகமாக செயல்படுவீங்க. ரொம்ப வேகமாக செயல்படுவீங்க. இயல்பாகவே ஒரு வேகம் உங்களுக்கு இருக்கும். துணிச்சலாக செயல்படக்கூடிய வாரம். இந்த வாரம் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடந்தேறும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? எந்த கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள்? திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு நிம்மதியான நாளாக இருக்குங்க. உங்களுக்கு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு வரீங்களா? வேலை கிடைக்கும். சொந்தமாக தொழில் தொடங்க ஆசைப்படுறீங்களா? அந்த முயற்சிகள் வெற்றியாகும். தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாகிடக்கூடிய நிலை திங்கட்கிழமை இருக்குது. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வருமானம் என்பது கூடுதலாக இருக்கும். வரவேண்டிய பணம் வரும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கின்ற நாளாக செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலை வரை பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் என்பது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலை வரை கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. வெளியூர் பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணத்தை கொண்டு செல்லுகின்ற போது எச்சரிக்கையாக இருங்க. வாகன பயணத்தில் வாகனத்தை எடுப்பதற்கு முன்னதாக சோதித்து விட்டு எடுங்க. புரியுங்களா? கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதற்கும் உங்களுடைய அலட்சியத்தின் காரணமாக சில இழப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கை வேண்டும். சனிக்கிழமை காலை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை காலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரையில் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகின்ற நாளாக இருக்கும். இந்த நல்ல நிலைகளுக்கு மேலாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இந்த நேரம் உங்களுக்கு யோகமான நேரம். மற்ற கிரகங்களை விட வலிமை மிக்க கிரகம் சனி பகவான், கர்மக்காரகன். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது இத்தனை நாளும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இனி இல்லாமல் போகும். நினைத்த வேலைகளை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். புரியுங்களா? தொழிலில் மந்தமான நிலை இருந்திருந்தாலும் இனி அந்த மந்தமான நிலை மாறும்.
வருமானத்தில் தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் இனி வருமானம் வர ஆரம்பிக்கும். வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த வேலையில் மீண்டும் ஒரு முன்னேற்றமான நிலை, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. இதற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான தகவல் உங்களுக்கு இருக்குது. இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வை பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும். அப்போ திருமண வயதில் இருக்கின்ற ரிஷபராசினருக்கு இந்த நேரத்தில் திருமணம் நடப்பதற்குரிய வாய்ப்புகள் சூழ்நிலை உருவாகும். வரன் வாசல் தேடி வரக்கூடிய நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை இருக்கும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் ஒரு புதிய இடம் வாங்குவது, ஆலயங்களுக்கு சென்று வருவது, பெரிய மனிதனுடைய தொடர்பு கிடைப்பது, அரசியலில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயர்வது போன்ற நிலையும், 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் அங்கே சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சுபத்துவம் அடைகிறார் சனி பகவான். வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை துணை அமைகின்ற நிலை இந்த நேரத்தில் இருக்கு. எல்லாம் நாம் செய்வது கிடையாது, எல்லாவற்றையும் கிரகங்களே செய்து கொடுக்கிறார்கள். எதற்குமே நம்ம காரணம் கிடையாது. எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறார்களோ அந்த நிலைக்கேற்ப நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதற்கும் மேலாக சனியுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. புதன் 2ஆம் இடத்துல கொஞ்சம் தெளிவாக செயல்படக்கூடிய நிலை, புரிதலோடு செயல்படக்கூடிய நிலை, கையில் பணம் புழங்கக்கூடிய நிலையெல்லாம் புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். குரு 3ஆம் இடத்திலிருந்து 7, 9, 11 பார்க்கிறார். அது ஆதாயமான நிலை. கேது 4ஆம் இடத்துல. அப்போது தாய் வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்கும். இல்லை என்றால் உங்கள் ஜாதகத்தின் வழியாக தாயாரின் உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் தாயாரின் உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடல்நிலையிலும் கவனமாக இருக்கணும். தாய் வழி உறவுகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ராகு 10ஆம் இடத்துல. வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை மீது இருந்த பயம் போகும். சில பேருக்கு நிரந்தர குடியுரிமை கிடைக்கும். ரொம்ப பயம் இருந்தது பாருங்கள், வேலை பறி போயிடுமோ என்ற பயமெல்லாம் போயிடும். ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். அதற்கு மேலே செவ்வாய் 12ஆம் இடத்துல கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது செலவுகள் எப்படி ஏற்படும்னா, ஒரு இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, அது போன்ற செலவுகளாக இருக்கும். செவ்வாயே பூமிக்காரன் தானே, செலவுகள் ஏற்படும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். வருமானத்திற்கு குறைவு இருக்காது, வசதி வாய்ப்பிற்கு குறைவு இருக்காது. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான நிலை இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படிங்க இருக்க போகுது அப்போதான் கேட்குறீங்க, சொல்லிடுறேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை உங்களுக்கு ஒரு யோகமான நாளுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். வேலை செய்துட்டீங்களா, மேலதிக ஆதரவு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை தொழிலில் ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலை வரை கையில் பணப்புழக்கம் இருக்கும். இப்போது முன்னேற்றமான பலன்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த பலன்கள் எல்லாம் திங்கட்கிழமை தொடங்கி சனிக்கிழமை காலை வரை உங்களுக்கு இருக்கிறது. வியாபாரத்தில் லாபத்தை பார்க்கணும், தொழிலில் லாபத்தை பார்க்கணும், உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கணும், புரியுதுங்களா? கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகணும், குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கணும். இவையெல்லாம் இந்த வாரத்தில் கிடைப்பதற்குரிய வழிகளை சந்திரன் உங்களுக்கு செய்து கொடுக்கிறார். அதே நேரத்தில் சந்திரன் சனிக்கிழமை காலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ஒரு செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியூர் பயணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சனிக்கிழமை காலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை. அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாவற்றிலும் நீங்கள் விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் செவ்வாய் 11ஆம் இடத்துலைங்க. மிதுன ராசினுக்கு ஒரு நல்ல நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் 11ஆம் இடத்துல ஒரு சொந்த இடம் வாங்கலாங்க, சொந்த வீடு வாங்கலாம், புரியுங்களா? அதற்குரிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. ஒரு முன்னேற்றமான லாபத்தை காணக்கூடிய நிலையெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. சூரியன் 12ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் வேலையை பார்ப்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது, சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவது, மேலதிகாரியின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவது என்பது இந்த நேரத்தில் அவசியமான ஒன்று. அது ரொம்ப முக்கியம். அதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்த குரு பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தை வந்திருக்கார். அந்த 2ஆம் இடத்திற்கு குரு வருகின்ற போது குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும், கையில் பணம் புழங்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். இது பொதுவான விதி. அதே நேரத்தில் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் குரு பார்த்துடுவார். இப்போ 6ஆம் இடத்தை பார்க்கின்ற போது உடலில் ஒரு நல்ல நிலை ஏற்படும், எதிர்ப்பு இல்லாத நிலை இருக்கும், வழக்குகள் சாதகமாகும்.
8ஆம் இடத்தை பார்க்கின்ற போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், மறைந்து கிடந்த செல்வாக்கு வெளிப்படுகிற நிலை எல்லாம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி பகவானை குரு பார்க்கிறார். அப்போ உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனைகள், சங்கடங்கள், போராட்டங்கள், எந்த நேரத்தில் எது நடக்குன்னு தெரியாது போன்ற கவலைகள் எல்லாம் இருந்தவர்களுக்கு அந்த கவலைகள் இனி இருக்காது. ஒரு நல்ல நிலைமை இருக்கும், சுபிட்சமான நிலை இருக்கும். ராகு 9ஆம் இடத்துல, பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும், ஆலயங்களுக்கு போயிட்டு வர முடியும், வேண்டுதலை நிறைவேற்ற முடியும். கேது 3ஆம் இடத்துல தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். பொதுவாக இந்த நேரத்தில் மிதுன ராசினருக்கு ஒரு யோகமான வாரமாகவே இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடக ராசினரை இந்த வாரத்தின் முதல் நாள் பார்க்கின்ற போது உங்களுக்கு சந்திராஷ்டமம். வாரத்தின் முதல் நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். 8ஆம் இடத்து சந்திரன். எல்லா வேலைகளிலும் நிதானமாகவும் கவனமாகவும் இருப்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். திங்கட்கிழமை மட்டும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், நன்மையான பலன்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை காலை வரை பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும், புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி வெற்றியாகும், வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். சனிக்கிழமை காலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை உங்களின் விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய அளவிற்கு சாதகமான சூழ்நிலை அமையும். எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கும். பொதுவாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் திங்கட்கிழமை விட்டுவிட்டு மற்ற 6 நாட்களுமே உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் உங்கள் வாழ்க்கைக்குரிய வசதி வாய்ப்புகளை அதிகரித்து கொடுப்பார். 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் குழந்தை பாக்கியத்திற்கும் குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய நிலையையும் குரு ஏற்படுத்தி கொடுப்பார். பூர்வ சொத்துகள் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துகள், அது சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் சட்ட சிக்கல்கள் உங்களுக்கு தீர்ந்து உங்கள் கைக்கு வரக்கூடிய நிலை ஏற்படும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், சுபத்துவமான பலன்கள் அதிகரிக்கும். சிலருக்கு சொந்த வீடு வாசல் என்ற கனவு நனவாகும். இப்போ குருவுடைய சஞ்சாரமும் பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. சூரியனும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இந்த வாரத்தில். அப்போது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பிரச்சனை எல்லாம் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்புன்னு ஒன்று பாருங்க, அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். லாபங்கள் காணக்கூடிய நிலை இந்த வாரத்தில் கடகராசினருக்கு சூரியனால் ஏற்படுகிறது. சூரிய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. குருவுடைய ஜென்மகுருடைய பார்வைகள் சாதகமாக இருக்கிறது. இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. இதற்கு மேலே ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னா, ராகு 8ஆம் இடத்துல, கேது 2ஆம் இடத்துல. இப்போ வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருங்க. குடும்பத்தினரை அனுசரித்து போயிடுங்க. புரியுதுங்களா? வார்த்தை ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் போய் ராகு இருக்காரு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எந்த விஷயத்திலாம் தவறுகள் செய்கின்ற இடத்தில் சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எந்த தவறாக இருந்தாலும் சரி. அப்போ 8ஆம் இடத்து ராகு உங்களை காட்டி கொடுத்து விடுவார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். புதன் 12ஆம் இடத்துல ஒரு இடம் வாங்கக்கூடிய கனவெல்லாம் நிறைவேறும். பொதுவாக இந்த வாரம் என்று பார்க்கின்ற போது உங்களுக்கு யோகமான வாரம் தான். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 2-3 நிலைப்பாடுகளில் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் இருக்குது. முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். உங்கள் ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடமான ஜீவன ஸ்தானத்தில். இப்போ உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். நெருக்கடிகள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். வேலை தேடி வருவர்களுக்கு வேலை கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சிலருக்கு தான் முடிஞ்சு. பார்த்தீங்களா? மொத்தமாக எல்லாருக்குமே கிடைக்கும் சொல்ல முடியாது. இந்த நேரம் சாதகமாக இருக்குது. இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்குது. அப்போ யார் டிரான்ஸ்ஃபருக்காக கேட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு கிடைக்க போகுது. யாருக்கு பதவி உயர்வு தடைப்படுதோ அவங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? யார் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்படித்தான் பலன். இது பொது பலன் மட்டும்தான். அப்போ இந்த நேரத்தில் சூரியன் சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. ரொம்ப பயந்துட்டு இருந்தீங்கள்ல, 8ஆம் இடத்துல சனி பகவான், அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனியினால் நிறைய நெருக்கடிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து அந்த அஷ்டமஸ்தான சனியை பார்க்கிறார். இப்போ சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகள், சனி பார்வையால் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம்
இனி உங்களை நெருங்காமல் போகும். புரிஞ்சுங்களா? சனியினால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் உங்களிடம் ஒரு புது பொலிவு தோன்றும். சந்தோஷமான நிலை உங்கள் மனதிற்குள் இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய நிலை உங்களுக்குள் இருக்கும். சரியாக திட்டங்கள் தீட்டக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். புரியுங்களா? எதிர்ப்புகளை வெல்ல முடியும். நோய் நொடிகள் இல்லாமல் வாழ முடியும். வழக்குகளில் ஜெயமாக முடியும். வழக்குகளில் வெற்றி அடைய முடியும். புரியுங்களா? இதுவெல்லாம் குருவுடைய பார்வைகளால் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இந்த நேரத்தில் ராகு 7ஆம் இடத்துல, கேது ஜென்ம ராசிக்குள்ள. கொஞ்சம் புதிய நட்புகளிடம் கவனமாக இருங்க. முடிந்தவரை வாழ்க்கை துணையை அனுசரிச்சுட்டு போயிடுங்க. புரியுங்களா? புதியவர்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நிதானமாக ஒவ்வொரு வேலையிலும் நிதானமாக இது நடக்குமா நடக்காதா சரியாக தீர்மானித்து அதன் பிறகு முடிவுக்கு வாங்க. இந்த ஜென்ம ராகுவும் 7ஆம் இடத்து ஜென்ம கேதுவும் 7ஆம் இடத்து ராகுவும் நிறைய குழப்பத்தை உண்டாக்குவாங்க. அது எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அஷ்டம சனி பாதிப்பு விலகி போச்சு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மட்டும் ஒரு சாதகமான நாளாக இருக்குங்க. ரொம்ப சாதகமாக எடுத்த வேலைகள்லாம் முடிஞ்சிடும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த 2 நாட்களும் கொஞ்சம் கவனமாக எல்லாவற்றிலும் கவனமாக இருங்க. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலை வரை பாக்கியஸ்தானத்து சந்திரன். அந்த 2 நாட்களும் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். நன்மைகளை காண முடியும். பணப்புழக்கம் இருக்கும். நிறைவேறாத வேலைகள் நடந்தேறும். எல்லா விதமான நன்மைகள் இருக்குது. சனிக்கிழமை காலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் பற்றிய சிந்தனை, வியாபாரம் பற்றிய சிந்தனை, எல்லாவற்றிலும் சிந்தனை அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய முடியும். தொழிலை விருத்தி செய்யக்கூடிய நிலைகள்லாம் உங்களுக்குள் உண்டாகும். அப்போது எல்லா நாட்களும் சாதகமான நாட்கள் என்றாலும் இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மட்டும் கவனமாக செயல்படுவது என்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்ற 5 நாட்களுமே உங்களுக்கு யோகமான நாட்கள். இந்த நேரத்தில் சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். புதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். அப்போது கையில் பணம் பொருளும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், நிம்மதியாக தூங்க முடியும், எதிர்ப்புகளை வெல்ல முடியும். இப்படி எல்லா வகையான நன்மைகளும் இந்த வாரம் சிம்ம ராசினருக்கு இருக்குது. மீண்டும் அடுத்த வாரம் விரிவாக பார்ப்போம். கன்னி ராசினரை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய, எடுத்த வேலைகளை முடித்திடக்கூடிய, வழக்கில் வெற்றி அடையக்கூடிய, எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய நாளாக திங்கட்கிழமை இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா உங்கள் நட்பு வட்டம் விரிவடையும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை கொடுக்கும். கூட்டு தொழில் ஒரு ஆதாயமான நிலை ஏற்படும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரத்தில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலை வரை கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா முயற்சியிலும் புதிய முயற்சிகளை முடிந்தவரை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். சனிக்கிழமை காலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல பலன்கள் கிடைத்திடக்கூடிய நாளாக, சனிக்கிழமை காலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமான நாளாக, விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக, வருமானம் கிடைத்திடக்கூடிய நாளாக இருக்க போகிறது. இந்த வாரத்தில் இடையில் 2 நாட்கள் சந்திராஷ்டமம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்ற வகையில் எல்லாமே நன்மையாக இருக்குது. இதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். 11ஆம் இடத்து குரு லாபத்தை அதிகரிப்பார் என்பது பொதுவான விதி. உங்களுடைய செல்வாக்கை அதிகரிப்பார், உயர்வினை ஏற்படுத்துவார். 11ஆம் இடத்து குரு அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும். இப்போ தைரியமாக செயல்படக்கூடிய நிலை, உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நிலை, 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி பகவானால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சங்கடங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாம் இல்லாமல் போகக்கூடிய நிலையினை குரு பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி என்ன பண்ணால் ஒரு ராசியும் பார்க்குறாரு. ராசியை பார்த்து உங்களை அப்படியே அழுத்தி 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 வச்சிருக்காரு. இப்போ குரு பார்க்கின்ற காரணத்தினால் மீண்டும் உங்களுக்குள் ஒரு வேகம் வெளிப்படும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை உருவாகும். யாரெல்லாம் உங்களை எதிர்மறையாக பேசினார்களோ, ஏளனம் செய்தார்களோ, அவர்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். ராகுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 6ஆம் இடத்துல தைரியம் என்பது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். தைரியமாக, வேகமாக, வீரியமாக எடுத்த வேலையில் முடிப்பதில் உறுதியாக இருந்து கொண்டிருக்க முடியும். உங்களால் உங்களை எதிர்த்து எவரும் அரசியல் செய்துவிட முடியாது, வியாபாரத்தில் வெற்றி பெற்று விட முடியாது, தொழிலில் முந்திவிட முடியாது.
எல்லாவற்றிலும் வெற்றியாளராக கன்னி ராசியில் தான் இருப்பீங்க. அதற்கு காரணம் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகு. புதனுடைய சஞ்சாரமும் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்குது. ஒரு புதிய ஒப்பந்தங்கள் சில பேருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு இடம் வாங்க முடியும், வாகனம் வாங்க முடியும், ஒரு பேங்க்கில் லோன் கிடைத்தால் லோன் கிடைக்கும். பணப்புழக்கத்துக்குரிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரித்திடக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? வாரத்தின் தொடக்க நாள் திங்கட்கிழமை. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன். குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. குழப்பங்களை தவிர்த்து செயல்படக்கூடிய வேலைகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். நிதானமாக செயல்பட வேண்டும், திட்டமிட்டு செயல்பட வேண்டும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகும், நினைத்த காரியங்கள் நடந்தேறும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலை வரை பார்த்தீங்கன்னா நட்பு வட்டத்தால் உங்களுடைய வேலைகள் நடந்துருங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும், கூட்டு தொழில் ஆதாயம் கிடைக்கும், எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சனிக்கிழமை காலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். சனிக்கிழமை காலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை அந்த நாட்களில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மற்ற நாட்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் பார்த்திங்கன்னா சனி பகவானின் சஞ்சாரம் தான். ஒரு 6ஆம் இடத்துல ரோணோ ரோக சத்துருஸ்தான் சனிவான் சஞ்சரிக்கிறாரு. அப்போது எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றி ஆகிடும். உடல்நிலை சீராகும், வழக்கு வெற்றியாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். 11ஆம் இடத்தில் கேது. தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டிருக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். வியாபாரத்தில் லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். எல்லா விதமான நன்மைகளும் இந்த வாரத்தில் இருக்குது. கேது, சனி, சந்திரனுடைய சஞ்சாரம் எல்லாமே சாதகமாக இருக்கிற நிலையில் 10ஆம் இடத்தில் குரு இருக்கார். கொஞ்சம் வேலையில் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு வேலை செய்வது நன்மை உண்டாக்கும். வியாபாரிகள் பார்த்திங்கன்னா கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே குருவுடைய பகவானுடைய பார்வை பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு கிடைக்குது. தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு, குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். 4ஆம் இடத்திற்கு கிடைக்குது. உங்களுடைய சந்தோஷங்கள் நிரந்தரமாகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குருவுடைய பார்வைகளால் சந்தோஷமாகவே இந்த வாரம் நீங்கள் இருப்பீங்க. அதற்கு மேலே கேது 11ஆம் இடத்துல, சுக்கிரன் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை இந்த வாரத்தில் இருக்குங்க. உதவி என்பது பணம் மட்டும் கிடையாது, எந்த வகையாக இருந்தாலும் சரி. இந்த வாரத்தில் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலைப்பாடு இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு இருக்கும், அந்தஸ்து இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கும், வேலைபளு கூடுதலாக இருக்கும். வழக்கமாக திங்கட்கிழமைனா அப்படி தான். அப்போது உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். எதை எதிர்பார்க்கின்றீர்களோ அது பூர்த்தியாகும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மனதில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குழப்பங்களை தவிர்த்து செயல்படுவது நன்மையாக இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலை வரை உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படக்கூடிய நாளாக, தேவைகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக, எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்க போகிறது. சனிக்கிழமை காலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான நிலைப்பாடு, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிலையெல்லாம் இருக்க போகிறது. பொதுவாக இந்த வாரம் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். துலாம் ராசி விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரம் தான். சூரியன் 7ஆம் இடத்துல, சில பேருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். செவ்வாய் 6ஆம் இடத்துல, தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். ஒரு பொருளை வாங்க முடியும், இடத்தை வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிடும். சரிங்களா? இவையெல்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில்லைங்க. ஓடி போனவருக்கு 9ஆம் இடத்து குரு சொல்லுவாங்க பாருங்கள், அது குரு 9ஆம் இடத்துல. அப்போது அப்படி பார்வை பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசி கிடைக்குதுங்க. ஜென்ம ராசிக்கு குரு பார்வை கிடைக்கின்ற போது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும், செல்வாக்கு வெளிப்படும். 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை. 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி பகவானை குரு பார்க்கின்ற காரணத்தினால் சனியினால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் இந்த வாரத்தில் வெளிப்படும். திருமண வயதனுக்கு வரன் வரும், குழந்தை பாக்கியம் சிலருக்கு ஏற்படும், குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். இந்த வாரம் என்பது உங்களுக்கு யோகமான வாரம். புதன் 8ஆம் இடத்துல, ஒரு புதிய ஒப்பந்தங்கள் சில பேருக்கு கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். இந்த வாரம் விருச்சிக ராசியினருக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? வாரத்தின் தொடக்கத்தில் திங்கட்கிழமை 3ஆம் இடத்தில் சந்திரன்,
எடுக்கின்ற முயற்சிக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். குழப்பமின்றி செயல்படுவதால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி வெற்றியாகும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். சில பேருக்கு வெளியூர் பயணம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைபளு கூடுதலாகவே இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலை குழப்பங்களின்றி செயல்படுபவர்களுக்கு லாபம் உண்டாகும். எந்த ஒரு வேலையை கையில் எட்டின்னு வச்சுங்களேன், அதில் உறுதியாக இருங்க, குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. சனிக்கிழமை காலையும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமான நாளாக இருக்கும். விருப்பங்கள் பூர்த்தியாகும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். உங்களுக்குள்ளேயும் நிம்மதி இருக்கும். இந்த வாரம் பொதுவாக பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகமான வாரம்னே சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக சூரியனுடைய சஞ்சாரம் 6ஆம் இடத்துல ஒரு ஆற்றலோடு வேகத்தோடு விவேகத்தோடு செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்குது. உங்கள் செல்வாக்கு புதுசாகவே வெளிப்படும். நீங்கள் எங்கேயோ இருந்திருப்பீங்க, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு மத்தியில் ஒரு செல்வாக்கு மிக்கவராக நீங்கள் வெளிப்படுவீங்க. மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய பணிகளும் இருக்கும். இந்த நேரத்தில் ராகு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். குருவுடைய பார்வையின் காரணமாக குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். விரய செலவுகள் கட்டுப்படும். 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி பகவானால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் விலகும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். சுக்கிரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை முதல் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. எதிர்ப்பாளினர் விஷயத்தில் கவனமாக இருங்க, அது போதும். இந்த வாரம் பொதுவாகவே உங்களுக்கு யோகமான வாரம். நன்மையான பலன்களே அதிகபட்சமாக நடக்கும். மீண்டும் அடுத்த வாரம் விரிவாக பார்ப்போம். நன்றி. மகர ராசினரே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? அதிர்ஷ்ட தேவதையின் காற்று உங்கள் பக்கம் வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரத்தையும் பார்க்கணும். அப்போ திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை முயற்சிக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலை வரை பார்த்தீங்கன்னா உழைப்பு என்பது அதிகபட்சமாக இருக்கும். அந்த உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். சில பேருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும். சனிக்கிழமை காலை ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய மனதில் சில சலனங்கள் தோன்றும். சஞ்சலங்கள் ஏற்படும். குழப்பங்கள் உண்டாகும். இதை செய்யலாமா, இதை பார்க்கலாமா, இப்படி போகலாமா, இது சரிதான விஷயம் தானா, இது இப்படி போனால் தப்பாயிடுமா, இப்படியெல்லாம் சில குழப்பங்கள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது என்பது நன்மையை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. பொதுவாக வலிமையான கிரகங்கள் 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிக்குரிய இடம். எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும். திருமண வயதினருக்கு வரன் வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். சிலர் புதிய தொழில் தொடங்க முடியும். புதிய இடம் வீடு வாகனம் என்ற கனவு நனவாகும். தொழில் பார்த்தீங்கன்னா லாபமாக இருக்கும். தைரியத்தோடு செயல்பட முடியும். குரு பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. சனியுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. பொதுவாக இந்த நேரம் உங்களுக்கு ஒரு யோகமான நேரம், யோகமான வாரம். இருந்தாலும் ஜென்மராசிக்குள்ள இருக்கின்ற கிரகங்களை விட இந்த ராகு 2ஆம் இடத்துல, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, இந்த 2 கிரகங்களும் உங்களை சங்கடப்படுத்துவார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தினரை அனுசரித்து போவது, கொஞ்சம் எல்லா விஷயத்திலுமே எச்சரிக்கையாக இருப்பது. ஏன்னா ஒரு நல்ல வளர்ச்சிக்குரிய நேரத்தில் தான் மறைமுக தொல்லைகள் எல்லாம் வரும். இப்போ 8ல் போய் கேது இருக்கார். அவமானங்கள் ஏற்படலாம், உடல்நிலை பாதிக்கப்படலாம், பணத்தில் விரயம் ஏற்படலாம், எது வேணாலும் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கும்பராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்குள்ள சந்திரன் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவதால் வெற்றியினை காண முடியும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலை வரை எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். இந்த எடுக்கின்ற முயற்சி என்று சொல்லுகின்ற போது ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவீடு இருக்கும். அந்த அளவீட்டிற்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நஷ்டம் அடையாது. சனிக்கிழமை காலை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். சனிக்கிழமை காலத்துடைய ஞாயிற்றுக்கிழமை. இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. செவ்வாயும் இந்த வாரம் முழுவதும் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்.
செவ்வாய் விரைவில் இடப்பெயர்ச்சி செய்ய போகிறார். அதற்குள்ளாக உங்களுடைய இந்த இடம் வாங்குகிற கனவு, எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் எடுத்து அதில் வெற்றி அடைந்து விடலாம். இந்த வாரம் உங்களுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டிய வாரமாக இருக்கும். அந்த முயற்சியெல்லாம் வெற்றியாகும். செவ்வாயுடைய சஞ்சாரம், செவ்வாய் ஆட்சியாக 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ சூரியனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல உழைப்பு இருக்கும், உழைப்பிற்கேற்ற ஆதாயமும் இருக்கும். சனி 2ஆம் இடத்துல பாத சனியாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது. அதனால் பெரிய பாதகங்கள் எதுவும் ஏற்பட போவதில்லை. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும், கையில் பணப்புழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். குரு பகவானின் பார்வைகள் 12ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் கிடைக்கிறது. விரைய செலவுகள் கட்டுப்படும். செய்து வருகின்ற தொழில் முன்னேற்றம் அடையும். அதான் மிக முக்கியமான ஒன்று. செய்து வருகின்ற தொழில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். ஜென்ம ராசிக்குள்ள ராகு ஆசைகள் அதிகமாக இருக்குது நேரத்தில். உங்களுக்கு இதை செய்யலாம், அதை செய்யலாம், அப்படி சம்பாதிக்கலாம், இப்படி சம்பாதிக்கலாம், ஆசைகள் அதிகரிக்கும். 7ஆம் இடத்துல கேது, தவறான நட்புகள் உங்களை சுற்றி வருவார்கள். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. குடும்பத்தினர் ஆலோசனை என்பது இந்த நேரத்தில் மிக அவசியம். உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செயல்படுங்க. நன்மைகள் அதிகரிக்கும். புதன் 5ஆம் இடத்துல, சுக்கிரன் 5ஆம் இடத்துல. நிச்சயமாக பணப்புழக்கம் என்பது இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி இருக்குது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். எல்லா வகையான நன்மைகளுடன் ஒரு புதிய பொருள் வாங்குவது, நவீன பொருள் வாங்குவது போன்ற முயற்சியெல்லாம் வெற்றியாகும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம்தான். இருந்தாலும் கவனமாக செயல்படுவது மிக அவசியம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீனராசி நண்பர்களே, இந்த வாரத்தை பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை உங்களுக்கு வெளியூர் பயணம் ஏற்படும். வீண் செலவுகள் ஏற்படும், அலைச்சல் இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலை வரை ஒரு பணப்புழக்கம் உங்களிடம் இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். தொழிலில் ஆதாயம் கிடைக்கும். உழைப்பாளர்களுக்கும் ஆதாயம் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். சனிக்கிழமை காலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். பொதுவாக இந்த வாரத்தில் திங்கட்கிழமை மட்டும்தான் செலவுக்கூடிய நாளாக இருக்குது. மற்ற 6 நாட்களும் யோகமான சாதகமான நாட்களாக இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மீன ராசினருக்கு இந்த வாரம் ஒரு ஆதாயமான வாரம்னு சொல்லிடலாம். குரு பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். கேது 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். புதன் 4ஆம் இடத்துல. புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடிய நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும். எதிர்ப்புகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். நோய் நொடி விலக ஆரம்பிக்கும். வழக்கு வெற்றியாகும். குரு பார்வையின் காரணமாக ஜென்ம சனியினால் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பிள்ளைகளுக்காக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். உயர்கல்வி கனவு நனவாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்குது. அதே நேரத்தில் குரு பார்வை பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்துக்கும் இருக்குது. புதிய சொத்து கூட சில பேருக்கு சேரும். ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வாரங்க உங்களுக்கு. சுக்கிரன் 4ஆம் இடத்துல. சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. நிம்மதிக்கு குறைவு இருக்காது. அறிவாற்றலுக்கு குறைவு இருக்காது. நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பமாகி விட்டதுன்னு சொல்லலாம். மீண்டும் அடுத்த வாரம் விரிவாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.